உளுந்தூர்பேட்டையே வந்துட்டு அதகோலப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிறுத்தை குட்டிகள் கூட்டம் தான். அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுது, அவரோட அந்த இன்டெலிஜென்ட் அந்த விஷயத்தை காமிக்குது. விமர்சனம் வராதா? திரும்ப விஜய் பக்கம் நின்றார்ல, இனிமே இந்த தேர்தல் வர வரைக்கும் திரும்ப விமர்சனம் தான் செய்வாங்க. அப்போ இங்க வலுவான கூட்டணியை தாவேக அமைச்சிருச்சு கிறிஸ்டி, உங்களுக்கு புரியுதா? கிளியர் பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் கிளியர். இன்னொரு வரலாறு இதுல தாவேகா செய்யும் நான் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா விசிகா இருக்க கூட்டணியில பாமக இருக்காது, பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில விசிகா இருக்காது. ஓகே, இந்த இரண்டையும் ஒன்றிணைக்க போகிறது தாவேகாவா தான் இருக்க போகுது, எழுதி வச்சுக்கோங்க. சட்டமன்றத்தில் இந்த 60 நாள் அவங்க எதுவும் பண்ணல, அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. எதுவுமே பண்ணல. நீங்க பெருசா நீங்க என்ன அரசியல் எடுத்து ஃபைட் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. நிறைய ஆளாரா என்னங்க வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ஸ்கோர் பண்ணது பார்த்துருப்பீங்க, மன்னிப்பு கேட்டார். அது நாகரிக அரசியல், அது எல்லாத்துக்குலாம் வராது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எந்த முதலமைச்சரும் மன்னிப்பு கேட்டதில்லை. நான் ரமேஷ் சொன்னதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவர் கலாச்சி விட்டுருக்காரு. கலாச்சாரம் அது ட்ரிகர் ஆனது. எப்படி கலாச்சிருக்காருன்னா, நீங்க பெரிய அப்பாட்டகரா அப்படின்னு சொல்ல வராருங்கிறத. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் யாசர் இணைந்திருக்கார். வணக்கம் பிரதர். வணக்கம் கிறிஸ்டி. என்ன இப்படி வைக்கிறீங்க வணக்கம்? அது ஒரு நம்ம ஸ்டைல் ஆயிடுச்சு. உங்க ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தர் வைப்பாரு, அதுக்கப்புறம் நீங்க தான் வைக்கிறீங்க நினைக்கிறேன். வணக்கம் பண்றதுல இருந்து அப்படியே பழகிடுச்சு. ஓகே, கண்டிப்பா. இப்போ வந்துட்டு நேத்து ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பார்த்தேன். உளுந்தூர்பேட்டையே வந்துட்டு அதகோலப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிறுத்தை குட்டிகள் கூட்டம் தான். அதுல குறிப்பா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இனிமே விஜய் கூட தான் கூட்டணி. நம்ம ரொம்ப காலமா பேசிட்டு இருந்தோம், எத்தனை நாளுங்க நீங்க வந்துட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு உழைச்சிட்டே இருப்பீங்க, நீங்க எப்ப ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு திரும்ப நேற்று ஓப்பன் அப் பண்ணிட்டாரு. நம்ம இனிமேல் ஆளுங்கட்சி ஆக போறோம் அப்படின்ட்டு விஜய் கூட தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. எனக்கு இது ரெண்டா தெரியுது. ஒன்று வந்து திமுகவுக்கு ஒரு மறைமுக சிக்னல் ஒன்று கொடுக்குறாரா, கூட்டத்தெல்லாம் கூட்டி சொல்றாரா, இன்னொன்று விஜய்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ கூட்டணிங்கிறது கிறிஸ்டி, இந்த அரசியல் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுங்கிறதுல கூட்டணி விஷயங்கள் வந்து கூட்டணி கட்சிகள்ங்கிறது சில காலங்களில் ஏதாவது ஒரு முரண்பாடுகள் வரும். கண்டிப்பா அந்த முரண்பாடுகள் காரணமாக எப்போனாலுமே அது விரிசல் அடையக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா, 50-60 வருஷமாக இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட கூட இருந்து 30 வருஷமாக பயணித்த கட்சிகள் 2 வருடத்தில் வெற்றி பெற்ற ஒரு முதலமைச்சரோட வராங்க அப்படின்னா அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுது. ஓகே, அவரோட அந்த இன்டெலிஜென்ட் அந்த விஷயத்தை காமிக்குது, நேர்மையை காட்டுது. இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க சடார்னு விட்டுட்டுலாம் இங்க வரமாட்டாங்க. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வராங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு அரசியலா பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஓப்பனா சொல்லல. ஆமா, இனிமே சொல்லிடுவாரு. அவர்தான் சொல்லிட்டாருல உங்கள்கிட்ட. இப்ப நான் விஜய் கூட மட்டும்தான் கூட்டணிங்கிறத ஏன் தெளிவுபடுத்துறாரு அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல் வருது இல்ல, அதுலயுமே நமக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும். ஒண்ணு, நீங்க கடந்த கால வரலாற்றுல விசிகால எங்கேயாவது மேயர் பாத்திருக்கீங்களா? இல்லையா? அந்த சேர்மன் பாத்திருக்கீங்களா? அமைச்சரே இப்பதாங்க பாக்குறேன். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இப்ப ஒரு வாய்ப்பு வருது. அப்ப இது தேர்தலுக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இப்படியும் பார்க்கணும். உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்றத்தில் 2 சீட்டு கொடுத்தாலும் அது பெருசு விசிகாவுக்கு. ஸோ அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் எப்பயுமே திருமாவர்கள் பேசுவார். திருமாவர்கள் பேசுவது வந்து லாங் டைம் அந்த தொலைநோக்கு பார்வை தான். எனக்கு அது ரொம்ப நாளாவே தெரியும். இன்சூரன்ஸ் இப்போ ஒரு வாய்ஸை போட்டுருவாரு, அதுக்கான முயற்சிகளை நெருக்கத்தில் அப்படி நெருங்குவாரு. ஸோ இப்போ என்னன்னா அவர் முந்திக்கிறாரு, உள்ளாட்சி தேர்தலுக்கு இப்போ முந்திக்கிறாரு. தாவேக்காட்ட நான் சப்போர்ட் பண்றேன், எனக்கு அதிகமான உள்ளாட்சியில சீட்டு கொடுங்கிறத பதிவு செஞ்சிருக்காரு. இது ஒரு பார்வை. இது ஒரு பார்வை. உள்ளாட்சி தேர்தலில் நாங்க விஜய் கூட தான் நிப்போம், உங்களால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு திமுகவுக்கு சொல்றாரு. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இந்த 2 பார்வை தான் தீர்மானத்தை வச்சிருக்காரு. திமுக எப்படி பார்ப்பாங்க? திமுக வந்து தனிச்சு விடப்பட்ட கட்சி தான். நீங்க உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் ஒன்று கூட்டிலாம் இப்ப பண்ண முடியாது. அது உள்ளாட்சி தேர்தல் பெரும்பாலும் வந்து முகத்துக்காக உழுவுறது. ஆனா இந்த கல்ட்டுங்கிறது இருக்குல்ல, இந்த விசிலோட இந்த புரட்சிங்கிறது, இது இன்னும் ஒரு இந்த 5 வருஷம் முடிகிற வரைக்கும் அந்த இது சூடு ஆறாம இருக்கும். இன்னும் அப்படியே தான் இருக்கும். அதை வந்து நீங்க தடுக்க முடியாது. ஏன்னா நீங்க அதை தடுக்கணும்னா அதுக்கு என்னத்து ஆக்கப்பூர்வமான அரசியல் நீங்க பேசினாதான் தடுக்க முடியும். நீங்க உட்காந்து தனிநபர் தாக்குதல் பண்றீங்க, அவர் எப்படி தடுப்பீங்க? இது சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க சட்டமன்றத்துல, அவருக்கு அதை எப்படி தடுக்க முடியும்? அதனால அதை திரும்ப புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம விஜய் கூட டிராவல் பண்ணா நமக்கு யூஸ் இருக்கு அப்படிங்கிற இதை நான் ரொம்ப வருஷமாவே தான் சொல்லிட்டு இருக்கேன்.
விசிகா நல்ல கட்சி, விசிகாக்கான ஒரு பவர் பேங்க் இருக்கு, அந்த அதை சரியாக பயன்படுத்தணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது இப்ப சரியா பயன்படுத்தப்படுது. ஸோ அதிகமாக ஒரு 1-2 மேயர்கள் பிடிப்பதற்கான வேலையை விசிகா முயற்சி எடுக்குது. அது ஒரு பெரிய விமர்சனம் வராதா? ஏன்னா பாஜகவோட செல்லப்பிள்ளை, கள்ளப்பிள்ளை அதெல்லாம் வைக்கிறது யாருங்கிறதான கேள்வி. வைக்கிறது இப்போ திரும்ப விஜய் பக்கம் நின்றார்ல, இனிமே இந்த தேர்தல் வர வரைக்கும் திரும்ப விமர்சனம் தான் செய்வாங்க. நான் யாரை சொல்றேன்னு சொல்லலை, ஆனால் விமர்சனம் திரும்ப மேலே வைப்பாங்க. யார் வைப்பாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வைப்பாங்க. நீங்கள் பாருங்க, ஏன்னா விஜய் அவர்களுடன் கூட்டணி பேசும்போதே நிறைய சிக்கல்களை கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த விமர்சனங்கள்லாம் வரும், நிறைய வரும். அவரை பற்றி இனிமேல் ஏகப்பட்டது வரும், அந்த மாதிரிலாம் ஓடும். அதே அந்த கூட்டத்திலேயே தொண்டர்கள் அதிகமாக வந்துட்டாங்க, ரைட், அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அதையுமே அந்த கூட்டத்தை வைத்துமே நிறைய ட்ரோலு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அப்படின்னா இந்த விமர்சனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதா? சிறுத்தை குட்டிகள் போய் ஏறி. ஆமா, அது வருவாங்க கிறிஸ்டி. அது வந்து சில நாளையும் நம்ம என்ன விசிகாக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ண முடியாது, ஆனா ஒரு கோரிக்கையை வைக்கலாம், இனி வரும் காலங்களில் இந்த மாதிரிலாம் கூட்டம் நடத்தாதீங்க. அது அந்த தலைவருக்கே ஆபத்தான சூழலை ஏற்படுத்தி கிரௌட கண்ட்ரோல் பண்றதுல வந்துட்டு திருமாவளவன் எப்பவுமே வந்துட்டு கரெக்டா ஷார்ப்பா இருப்பாரு. இல்ல இப்போ இவங்க என்னன்னா ஒரு பொதுக்கூட்டங்கிறது அந்த ஸ்ட்ரக்சரா பண்ணக்கூடிய சூழல் அவங்க ஏற்படுத்தல, அதுதான் உண்மை. அது கரெக்டா பண்ணி ஆமா எங்க இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது வந்து ஹோஸ்ட் பண்ண ஆங்கரே காணோம். அதான் யாரு அதாவது ஒரு ப்ரொசீஜரா ஆரம்பிப்பாங்க, குத்துவிளக்கெல்லாம் ஏத்தி ஒண்ணு மாதிரி பண்ணுவாங்க, எதுவுமே அதெல்லாம் வருங்காலங்களில் தவிர்த்துக்கணும். ஏன்னா ஒரு நல்ல தலைவர் நீங்க கூட்டத்துல போட்டு அவரை போட்டு நசுக்கிறீங்க. ஆல்ரெடி அவர் காலெல்லாம் வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்காரு. நடுவில் கூட பார்த்தோம், அவர் கார் போய்கிட்டே இருக்கும், கார்ல ஒருத்தன் தொங்கிட்டே போவான் கட்சிக்காரன். ஆமா, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா அந்த தலைவருக்கான மதிப்பு மரியாதைங்கிறது குறைஞ்சிரும். இன்னும் தொண்டர்களுக்கே ஒரு அரசியல் சொல்லி தரல, இவர் மற்றவருக்கு அரசியல் சொல்லி தரான்னா இதெல்லாம் விமர்சனமா வரும். இனிமே வரும். ஆமா, இப்ப நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இனிமே இதெல்லாம் வக்கீலனா நீங்க என்னன்னு கேளுங்க, அந்த தொலைக்காட்சியில் வரும். ஆமா வரும், அதெல்லாம் தொடர்ந்து வரும். அப்ப இங்க வலுவான கூட்டணியை தாவேக அமைச்சிருச்சு கிறிஸ்டி. உங்களுக்கு புரியுதா? கிளியர் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் கிளியரு, கம்யூனிஸ்டுல 1-2 வின் இருக்கு, 1 ஸ்ட்ராங்கா நிக்குது. IUML ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ ஒட்டுமொத்தமா முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் வைகோவும் வந்துட்டாரு, ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பாமகவுடைய அதுவும் நகருக்குது, தாவேகாவை நோக்கி நகருக்குது. இன்னொரு வரலாறும் இதுல தாவேகா செய்யும் நான் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா விசிகா இருக்க கூட்டணியில பாமக இருக்காது, பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில விசிகா இருக்காது. இந்த இரண்டையும் ஒன்றிணைக்க போகிறது தாவேகாவா தான் இருக்க போகுது, எழுதி வச்சுக்கோங்க. ஆமா, நிச்சயம் நடக்குங்க. நீங்க என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சமத்துவமான கட்சிங்கிறத தாவேகா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, சமூக நீதி கட்சின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதற்கு ஏற்றாறு போல இதையும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக திமுக கூட்டணியில யாரும் இருக்க மாட்டாங்க, அதிமுக கூட்டணியில யாரும் இருக்க மாட்டாங்க. இத்தனை ஆண்டுகால அரசியலே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடாது செய்வாங்கன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நமக்கு வாக்காளர்கள் செலுத்தின இந்த ஓட்டு விதங்கள் நமக்கு தெரியும், இந்த மக்கள் ஜாதி மதங்களை கடந்து இருந்தது தெரியும். அப்ப அதெல்லாம் உடைத்து வந்து இந்த கூட்டணியில இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்க மறந்துட்டு தானே வரணும். ஆனா அதாங்க டிசைடிங் ஃபேக்டர். ஆமா, 2 கட்சி ரொம்ப அதை உடைச்சிருவாங்க. இப்ப அதை உடைச்சிருவாங்க தாவேகா. ஸோ அந்த தாவேகா இந்த நுட்பமான அரசியலையும் கவனிக்கிறாங்க. நம்ம தாவேகாவை வந்து இவங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. அவர் ரொம்ப அமைதியா வாட்ச் அவுட் பண்றாங்க தாவேகா. இது ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு கட்சி செய்யும், அந்த ஸ்ட்ராட்டஜியை முறியடிக்கிறதா எதிர்கட்சியோட வேலை. ஆனா எதிர்கட்சி முறியடிக்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? ஒட்டு மொத்தமாக நிறைய சிக்கல்களை கொண்டு வந்து சட்டசபையில இறக்கியிருக்காங்க. அதனாலதான் இப்படி ஓடுது. ஆனா விசிகா தாவேகாவோட வந்து இருப்பதுங்கிறது 2 பார்வை அரசியல். கண்டிப்பா. ஏன்னா நான் கூட பார்த்தேன் சுதந்திர அன்னைக்கு பாமகல அவர் அங்க விருது வாங்கும் போது இவங்க போட்டோலாம் எடுத்துக்கிட்டு கை தட்டி என்ஜாய் பண்ணது பாக்குறோம். இன்னொன்னு விஜய் அவர்களுக்கும் சௌமியா அன்பமணி அந்த ஃபேமிலிக்கும் நல்ல க்ளோஸ் இருக்கு. அப்போ இன்னொரு பக்கம் இவரும் சொல்லிட்டாரு, திரு ஜான் ஆரோக்கியசாமிலாம் வந்து நல்லா க்ளோஸ்ல இருக்காரு. இந்த பிணைப்பை உள்ளாட்சியில ஏற்படுத்துவாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லைன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 2 கட்சியில் சேர்க்கிறதுக்கான வேலைகள் நிச்சயம். முரண் பிடிக்க மாட்டாரா இவருக்கு? இப்போ திருமாவளவன் நிச்சயமா ஒத்துக்குவாங்க. இது ஏன் இன்னொரு சொல்லுன்னா, திருமாவளவனுக்கு இப்போ பிறந்தநாள் வாழ்த்து சௌமியா அன்பமணி சொல்லியிருக்காங்க, எங்கள் சகோதரர்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் சகோதரர்னு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, தாவேகாவை நோக்கி பாமகவும் நகர்கிறது. முக ஸ்டாலின் போட்டிருக்காரு, சகோதரன் போட்டிருக்காரு. அவர் போடுவாரு, அவரு பழக்க வழக்கத்துல நம்ம ரொம்ப வருஷம் பழகுறோம், அந்த அடிப்படையில போடுறது. ஆனா இங்க பாமக அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காங்க, இன்னைக்கு சட்டசபையில ஒரு பேசக்கூடிய பேச்சாற்றல் கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும் போது அவங்க சொல்லும் போது சௌமியா அன்பமணி சொல்ற எல்லாமே ஹைலைட்டா வருது. என்ன ஒண்ணு கூடுதலா அவங்க என்ன சொல்லிருக்கணும்னா, எனக்கு ஒரு கோரிக்கை, தாவேகா வந்து 3 மாசத்துல இவ்வளவு கோரிக்கை வைக்கிறீங்களா? 50-60 வருஷமா இந்த கட்சிகள்கிட்ட மாறி மாறி வைக்கிறோம், இதை செய்யாததை விஜய் செய்யணும்னு சொல்லியிருந்தா இன்னொன்னு சந்தோஷமா இருந்திருக்கும். அதை சேர்த்து அந்த உண்மையை சொல்லியிருக்கணும்னு நான் வைக்கிறேன். என்னுடைய ஆமா தெரியணும், மக்களுக்கு தெரியணும்ல. அவர் தெரியாம என்னத்துக்கு அரசியல் வரட்டும், உள்ளாட்சி வரட்டும், ஓடுது இல்ல இப்ப அரசியல். அந்த மாதிரிதான் இப்ப அப்படியே சட்டமன்றம் வருவோம்.
இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா என்ன படம் வருது, என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ் சினிமா, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இப்போ மேக்ஸிமம் பார்க்க சட்டமன்றம் லைவ்ல போடுறாங்க, உட்காந்து பார்க்குறோம் அப்படின்ட்டு. இதில் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, லைவ்ல போறதுனால யார் என்னன்னு தெரிஞ்சுதுங்க. ஒரு பக்கம் பார்த்தா இவங்க சொல்றது அவங்க சொல்றது பொய்யா ரைட்டான்னு ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு. இப்போ நிறைய சம்பவங்கள் பார்க்குறோம். நேற்று வெளிநடப்பை பார்த்தோம், புஷியானவர்கள் ஃபயர் ஆனதை பார்த்தோம், அமைச்சர் ரமேஷோட ஃபயர் ஆனதை பார்த்தோம், திமுகவுடைய அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளையும் பார்த்தோம். எப்படி இருக்கு சட்டமன்றம்? சட்டமன்றம் வந்து ஈக்குவல் ஃபைட்டு போயிட்டு இருக்கு. ஈக்குவல் ஃபைட் மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா போயிட்டு இருக்கு. அப்படி எடுத்துக்காதீங்க, அந்த தவறுதலான விஷயம். சொன்ன ஈக்குவல் வந்து வேற. ஓகே, இப்போ நீங்க விஜய் அவர்கள் உட்காந்துருக்காரு, அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருந்தாருன்னா அது அந்த வயதுக்கு மரியாதை கொடுத்து இந்த அவை வேற மாதிரி மாறி இருக்கும். இப்படி நடந்திருக்கலாம். இப்போ இந்த 2 ஏஜ் ஃபேக்டரும் வந்து ஒண்ணு, எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும். அப்படிங்கிறப்ப அந்த அந்த ஃபயருங்கிறது இருக்கு. அந்த ஈக்குவல் சொல்றேன் நான். விஜய் அண்ணா தானே, அதாங்க அந்த ஈக்குவல் நான் சொல்றேன். மற்றபடி நீங்க அவங்க பயங்கரமா ஃபைட் பண்றாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. திமுக அதை பண்ணல. சட்டமன்றத்தில் இந்த 60 நாள் அவங்க எதுவும் பண்ணல, அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. எதுவுமே பண்ணலையா? நீங்க பெருசா நீங்க என்ன அரசியல் எடுத்து ஃபைட் பண்ணீங்க நீங்க சொல்லுங்க. நெறியாளரா என்னங்க வெளிநடப்பு பண்ணிருக்காங்க? நேத்து அப்டேட் என்ன வெளிநடப்பு பண்ணிருக்காங்க, நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? நிறைய கேட்டாங்களே. இது மேகதாதுனி பிரச்சனை பத்தி கேட்டாங்க. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் அடிப்படையா நீங்க சொன்ன பதில் எதுவுமே செட்டாலும் வெளியே போயிட்டாங்க. அவ்வளவுதான், இதுதான் நடக்குது. இதுக்குதான் என்ன பண்ணாரு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப நகைச்சுவையாக பேசிட்டு இருந்தாரு. இந்த அவங்க மண் செய்திகள்லேயே இன்னொரு காமெடி சேனல் ஒன்று இருக்கும், அதில் வரும் ஷோஸ்லாம். அந்த அளவுக்குலாம் அவர் பேசிட்டு இருந்தாரு. உடனே அன்னைக்கு இரவே கூப்பிட்டு இவர் முக ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு பயங்கரமாக லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. லெஃப்ட் ரைட் வாங்கினா அடுத்த நாள் பேப்பரில், அடுத்த நாள் வந்து ஜூவியில் வருது. ஜூவியில் உதயநிதி ஸ்டாலினுக்கே சீனியர்கள் மேலே சந்தேகம் இருக்காங்கிற ஒரு அச்சம் வந்துருச்சுன்னு வருது. ஏன்னா எல்லாருமே வந்து தாவேக்காவுக்கிட்ட அடி வாங்குற விதமாக பேசிட்டு இருக்காங்கன்னு ஜூவில வருது. இதை கண்டு உதயநிதியை அச்சப்படுகிறாரா, வாயை கொடுத்து நம்மளே மாட்டிக்கிறோமே, இது வேணும்னே சீனியர் பண்றாங்களாங்கிறது உதயநிதிக்கு அச்சமா இருக்குன்னு ஜூவில வந்துச்சு ஒரு நியூஸ் கார்டு. ஓகே, உங்களுக்கு புரியுதா? அப்ப நைட்டு அங்க சம்பவம் நடக்குது, காலையில ஜூவில வருதுங்கிறப்ப அப்ப ஒட்டுமொத்தமாக உதயநிதியை ஏற்றுக்கொள்ளாத சூழல் இங்க இருக்கு, சீனியர்களுக்கு இருக்கு. நேற்றைய தினம் பேசினார் உதயநிதி, இன்றைய தினம் முழுவதும் ஏவா வேலை தான் பேசிட்டு இருக்காரு. ஆமா, உங்களுக்கு புரியுதா அரசியல்? ஏன் முன்னாள் ஓபிஎஸ் பேசினார்ல, இதுதான் நடக்குது. அப்ப சீனியர்களுக்கு பிடிக்காத ஒரு கோணம் வந்து உதயநிதியின் மீது இருக்கிறதுங்கிறது. அவருடைய நெருங்கிய கூட்டாளியான சேகர் பாபு ஆளே காணமே. ஆமா, பின்னாடி உட்கார்ந்துருக்காரு, ஆளே காணமே, எதுவுமே பேசல. அவர் துறை சார்ந்தெல்லாம் நிறைய பேசுறாங்க, செந்தில் பாலாஜி நிறைய எல்லாருமே பேசுறாங்க. சேகர் பாபு காணோம், 2 பேருமே பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ஏஜான சீனியர்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஏற்கனவே இந்த சேகர் பாபு தான் எத்தனை காலத்துக்கு தான் வருவீங்கன்னு உங்க எம்எல்ஏவே பேசுறாரு. அப்ப திமுகக்குள்ளே இந்த ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப எதிர்கட்சியை இவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க? இல்ல, பிரஸ் மீட்லேயே பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பின்னாடி நிற்பாங்க. செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், சேகர் பாபு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கே நேரு நிக்கிறாரு, ஏவாவேல் பக்கத்துல நிக்கிறாரு. அதான் பிரஸ் மீட். அவ்வளவுதான். அப்ப சீனியர்கள் வந்து இதை கண்ட்ரோல் எடுக்கணுங்கிறத ஸ்டாலின் விரும்பியிருக்காரு. அதான் விஷயம். ஓகே, சீனியர்கள் நீங்க பேசுங்கண்ணா. ஆனா சீனியர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த கார்டு எடுத்து தட்டினீங்களே அது என்னன்னு கேக்குறீங்க நீங்க. இது அரசியலா? இன்னொருத்தர் சொல்றாரு ஆதவர்ஜன் பிறந்த சொந்த மாவட்டம்னா, ஆதவ உடனே எந்திரிச்சு சொல்றாரு நான் பிறந்தது திருச்சிங்க, வேலூர் இல்லைங்கிறாரு. என்ன இது 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 வந்து தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு ரொம்ப முக்கியமான யூஸா? தமிழ்நாட்டு மக்களுக்கு யூஸா நான் கேட்கிறேன். இப்போ எடப்பாடி ஒரு விஷயத்த பதிவு செய்யறாரு. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, அதுக்கு தானே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராரு, நஷ்டஈடு கேட்கிறாரு. உடனே அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காருன்னு சொல்லி பதிவு செஞ்சுட்டாரு. அப்படி இப்ப எடப்பாடி பழனிசாமி இதை பேசும்போது நீங்க எதை பேசிட்டு இருக்கீங்க? அப்ப ஆக்கப்பூர்வமான அரசியல் பூர்வமான விஷயங்களை நீங்க பதிவு செஞ்சாலே மக்களுக்கு தெரியும். அவங்களும் இந்துஸ்தான் காலேஜ் நடந்ததை பார்த்தோம், இப்ப திருவான்மியூர்ல பார்த்தோம். இது ரெண்டுமே வந்துட்டு இப்ப போதை பழக்கத்தால் நடந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப என்ன நடந்தது தமிழ்நாட்டில்? அவங்க ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. அப்ப வந்து சொல்றாரு உதயநிதி, இந்த மாதிரி வந்துட்டு உங்க அமைச்சரே வந்து தேவையில்லாத பவுடர் தேய்ச்சிட்டு இருக்காரு, தேவையில்லாத வாங்கன்னு சொல்றாங்க. பத்தி எவ்வளவோ பிரச்சனை நாட்டுல இருக்கு. உங்க ஆட்சி காலங்களில் போடணும்னா நிறைய நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்படி இருக்கிற போது அந்த பதில்கள் வந்து இப்போ இவங்க கேள்வி கேட்டுறாங்கல்ல, அதுக்கு திருப்பி பதில் வருமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. அதாவது ஜாபசாதிக்கு சொன்னோன்னா எல்லாம் ஆமா மனநிலை. ஊழல்னு சொன்னோன்னா புதுசாக எந்திரிச்சாரு. ஆனா நாங்க எந்த கட்சி சொல்லணே, ஐயோ சார் நாங்க சொல்லல சாருங்கிறாரு அவரு. அப்பயே அதுக்கு பதில் வரல. ஏன் அவசரப்படுறீங்க நான் கேட்கிறேன். 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சு, ஊழல் மேட்டரும் சரி, குதிரை பேரும் சரி, ரெண்டையுமே அங்க இருந்து பார்ட்டி ஃபண்ட்
அது ஏன் ஓடுறீங்க என்ன குதிரை பேரன் சொன்னதான் செம்ம ட்ரெண்டானது. ஏங்க உங்களுக்கு பிடிக்கல, எங்களாண்ட வந்துட்டாங்க, இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? அதுக்கு அவ்வளவுதான். இப்ப அவருக்கு தெரிஞ்ச அந்த பாஷையில ஒரு பேச, அது ரொம்ப கரெக்டா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அவ்வளவு ஒரு பிரச்சனை முடிஞ்சாங்க. யாருக்கு எது பேச தெரியாது, யாரும் அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எல்லாருமே பேசும்போது உங்களால பதில் சொல்ல முடியுது. கண்டிப்பா. இதுல ஒரு படி மேல போயிட்டு முதலமைச்சர் பேச மாட்டாரு, முதலமைச்சர் பேச மாட்டேன், இந்த குறையிலங்க. அது எல்லாருக்குமே அது என்ன சொல்றது, இப்போ நேற்று கூட எதிர்கட்சியில கேட்டார். ஏன்னா நேற்று அவர் வந்து இந்தியா டுடே அந்த ஓப்பனிங்காக அங்க போயிருந்தார் முதல்வர். அங்க இல்ல. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசுறோம், அதற்கான அமைச்சரே இங்க இல்ல, அந்த முதலமைச்சர் இல்ல, அவர் பதிலே சொல்ல மாட்டாரா? எல்லாத்துக்கும் நிர்மல்குமார் எந்திரிச்சிடுறாரு, ராஜ்மோகன் எந்திரிச்சிடுறாரு, ரமேஷ் நிக்கிறாரு, முழுக்க முழுக்க ஆதவ் தான் பேசுறாரு, யாருங்க முதல்வர்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல. அதுக்கு என்ன பண்றது? இப்போ என்னன்னா, இங்கே ஒரு சிக்கல் இருக்கு. எதிர்கட்சி தலைவராக உதயநிதி இருக்காரு. அவர் எந்திரிச்ச உடனே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் சரத்குமாரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு அவர் விளக்கெல்லாம் கொடுத்துட்டாரு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சரத்குமார் போட்டு முடிச்சிட்டாரு. அது ஏன் சட்டமன்றத்தில் நீங்க பேசணும்? ஒரு எதிர்கட்சி தலைவராக ஏன் பேசணும்? சரி, இப்போ அதே பாணியில முதல்வர் பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு முதல்வர் நீங்க பேசக்கூடிய இந்த மாதிரி தவறான பாணியில முதல்வர் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி பேசி நோஸ்கட் ஆகி விஜய் அவர்களை அவமானப்படுத்தணும், ட்ரோல் பண்ணணும்ங்கிறத எதிர்பார்க்குது திமுக. இப்போ முதல்வர், நான் சொல்றேன், இப்போ முதல்வர் பேசலன்னு சொன்னீங்க, முதல்வர் எந்திரிச்சு இப்போ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த கூடுதலா சொல்றாரு. ஒரு விஷயம் சொல்றேன். ஏவாவேலு திமுக இளைஞரணி மாநாடு இதுல நடக்குது, திருவண்ணாமலையில. அந்த மாநாட்டுக்காக மணல் திருடிட்டாருன்னா அறப்போர் இயக்கம் பாட்டுக்கே போயிட்டாரு. ஆமா, பாட்டுக்கே போயிட்டு இங்கதாங்க எடுத்தாருங்கிறத பதிவு செஞ்சுட்டாருல. அந்த விஷயத்த முதல்வர் எந்திரிச்சு ஏவாவேலு அவர்களை பார்த்து, இவ்வளோ தூரம் நீங்க பண்ணிருக்கீங்க, இதனால நாங்க உங்க மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. பேசலங்கிறீங்க, உங்க குறைய ஒண்ணு எடுத்து பேசுறாருன்னா நீங்க தாங்குவீங்களா? வெளிநடப்பு பண்ணிருக்கோம் இல்லங்க, ஆதாரமற்ற வெளிநடப்பு வேறங்க. இது தமிழ்நாடு மட்டுமா போவோம், உலகம் முழுவதும் போய் சேருமா? சேராதா? நேற்று ஒரு விஷயம் ஸ்கோர் பண்ணது பார்த்துருப்பீங்க. மன்னிப்பு கேட்டார். அது நாகரிக அரசியல், அது எல்லாத்துக்குலாம் வராது. தெரியாம பேர் சொல்லிட்டாரு, எங்க எம்எல்ஏ தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சுக்கங்க. இல்லைங்க, அது நாகரிக. அவரு அஜித்குமார் வந்து ரொம்ப தவறுதலாகவும் ஒன்றும் சொல்லலை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் காலத்தில்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான். மற்றபடி அவர் வந்து அவதூறாவோ அந்த மாதிரிலாம் பேசலை. ஆனால் அங்கே ஒரு முதலமைச்சரின் பெயரை, முன்னாள் முதல்வரின் பெயரை குறிப்பிடும் போது அதை மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு முதல்வருக்கு தோகுது இல்லை? இது வந்து நாகரிக அரசியல் சொல்கிறேன். கடந்த 50-60 ஆண்டுகால வரலாற்றில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எந்த முதலமைச்சரும் மன்னிப்பு கேட்டதில்லை. வாதங்கள் எதிர்முறையில் எங்க விஜயகாந்த் எந்திரிப்பாரு, ஜெயலலிதா அம்மா பேசுவாங்க, 2 பேரும் எங்கேயாவது மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்களா? கருணாநிதி இருப்பாரு, இவங்க ஜெயலலிதா அம்மா இருப்பாங்க, வாதம் மாறி எங்கேயாவது மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்களா? நேரம் பேசிக்கிறதே. ஆனா இங்கே வந்து உங்களுடைய தலைவர் மனம் பெயர் சொன்ன உடனே உங்கள் மனம் புண்படுகிறது என்று அறிந்தவுடன் முதல்வர் கேட்கக்கூடிய முதல் வார்த்தை சாரின்னு சொல்றாருல, மன்னிச்சிருங்கன்னு சொல்றாருல. இது நாகரிக அரசியல் வெளிப்பாடு. வணக்கமே வைக்க மாட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு திரும்பி சொல்லிட்டேன், இது நாகரிகம்னு சொல்லிட்டேன். நீங்க திருப்பி கிறிஸ்டி வந்து அதுல கேள்வி கேட்டாருன்னா நான் என்ன சொல்ல முடியும்? அது நாகரிக அரசியலுங்க. அது இருந்தா தான் இங்க சரியா போயிருமே. இல்லைங்க, அதுக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. என்னன்னா, வணக்கம் வைக்கலன்னு அமைச்சர் ரமேஷ் ஆரம்பிச்சு விட்டாரு. அதுக்கு ஓபிஎஸ் கொடுத்த பதில் நீங்க பாத்துருப்பீங்க. இல்லைங்க, அது வந்து சபாநாயகர் சொல்லிட்டாரு, நம்ம அந்த விஷயத்துல போகக்கூடாது. ஏன்னா சபாநாயகர் ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாரு, இது வந்து அவங்களோட இஷ்டம். ஓகே, பண்ணாலும். ஆனா அது ரமேஷ் சொன்ன வந்த விதம் வந்து எப்படின்னா, இது அரசியல் பார்வையில் சொல்ற தப்பாலாம் சொல்றேன். அவர் எப்படி இதை கன்வே பண்றாருங்கிறத நான் இது வரைக்கும் யாருமே அதை பேசல. நான் ரமேஷ் சொன்னதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவர் கலாச்சி விட்டுருக்காரு. எப்படி கலாச்சிருக்காருன்னா, முன்னாள் சீனியர் எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க, சீனியர் மினிஸ்டர்லாம் இருக்காங்க, முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அவங்களே எந்திரிச்சு நிக்கிறப்ப நீங்க பெரிய அப்பாட்டகரா அப்படின்னு சொல்ல வராருங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு சொல்றேன். இதுதான் அவருடைய பார்வை. கத்துக்கங்க, கண்ணியம். ஏங்க அவர் இதாங்க சொல்ல வந்தாரு. சிஎம் சாரி கேட்டதுக்கு அப்புறம் அதை ஆரம்பிக்கிறது பாருங்க. எங்க பாரு, நாங்க எப்படி வளர்த்து வச்சிருக்காரு பாரு எங்களை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ட்டு. அப்படி இல்ல, அவர் இந்த பார்வையில தான் பாக்குறாரு ரமேஷ். ஓகே, உங்களுக்கு புரியுதா? அவர் கலாய்க்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காரு. எல்லாரும் எந்திரிக்கிறப்ப நீங்க மட்டும் எந்திரிக்கலன்னா அப்படிங்கிறத அவர் பதிவு செய்யறாருல. மக்கள் மேடைக்கு போனாலே ஏதாவது அது ஏதோ ஒண்ணுங்க. சபாநாயகர் சொல்லி முடிச்சிட்டாரு, வச்சுட்டாரு. இருந்தாலும் அது ஒரு அசிங்கமான விஷயம் ஆயிடுச்சுல. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு காலில இருந்து. இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா, அதான் சொன்னல, ஏவாவேலுவின் தொடர் பொய்கள், அதை ஆதவ மறுக்கிறாரு. ஏன்னா ஆதவுடைய சொந்த ஊரே அவருக்கு தெரியல அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்துச்சு. தொடர்ந்து இந்த கர்நாடகா மாநிலத்தில் சுட்டு கொன்ற பற்றி விஷயங்கள்லாம் வந்துச்சு. அப்புறம் தாவேகா அரசு ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஏற்கனவே பழைய ஆட்சி காலங்களில் ஆந்திரா எல்லைகளில் சந்தனமரம் கடத்தினதாக பல தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? அடிச்சே கொல்லப்பட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், அன்றைய தினம் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த 2 கட்சிகள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன?
இப்போ ஏதோ இந்த இவங்க கர்நாடகா போலீஸ் வந்து சுட்டு கொண்ட உடனே கொந்தளிக்கிறீங்க. சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நிர்மல்குமாரும் பதிவு செய்யறாரு. எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு. வருத்தம் இல்லாமல் இல்லலாம். உங்க காலங்கள்லயும் நடந்தது தாங்க இது. அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ கர்நாடகாவில் நடந்திருக்கு, உங்கள் காலங்களில் பக்கத்தில் ஆந்திராலே நடந்துச்சுல. அப்போது நான் என்ன கேட்குறேன், உங்கள் காலங்கள் நடந்த போது இது இனி வரும் காலங்கள் நடக்கக்கூடாதுன்னு செயல்படுத்திருக்கணும்ல. அதுக்கு தானே நீங்கள் அரசு. அப்போ என்ன வலுவான கட்டமைப்பு நீங்கள் செஞ்சீங்க? எதுவுமே செய்யாமல் இப்போ தாவேகா மேலே குறை சொல்வது எப்படி ஏற்றுக்க முடியும்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் தானே செஞ்சுருக்கணும். நடக்காத விஷயமா நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்குல்ல. வீரப்பன் அவர்கள் இருந்த போதிலிருந்து இப்போ தொடர்ந்து பிரச்சனைகள் 2 மாநில எல்லைகள் நடக்குது. கேரளாவில் நடக்காது. ஏன்னா கேரளாவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இங்க ஆந்திராலையும் கர்நாடகாலையும் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கு. நான் இப்ப நடக்கல, பல ஆண்டுகளா நடக்கும்போது ஏன் செய்யலன்னு நம்ம கேட்கிறோம். தமிழர்களாவே திருடர்கள், அவங்களாம் திருட தான் செய்வாங்க. கிறிஸ்டி அவங்க 1000 அந்த மாநிலம் குறை சொல்லிட்டு போட்டோம். இங்க நடந்துச்சு இல்ல, இனி நடக்காம இருப்பேன் தானே அந்த அரசு பாதுகாக்கணும். அப்ப ஆந்திரால இந்த இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்து ஆளுநர் வரைக்கும் போறீங்க, ஜனாதிபதி வரைக்கும் போறீங்க. நீங்க ஏதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்களா? லீகலா போய் என்னங்க பிரயோஜனம்? மேகதானுக்கும் லீகலா போனீங்க, நடுவர் நீதி எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் வச்சு ஏதாவது யூஸ் இருக்கா? இப்பயும் நான் தரமாட்டேன்னு சொல்றேன். ஒத்த கால நிக்கிறேன், என்ன பண்ண முடியும்? அப்ப பேசி சமாதானம் செய்யக்கூடிய பேசணும். விமர்சனம் வச்சு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு காட்டணும்ல. அப்ப தெரியுதா? இதுதான் நெரேட்டிவ். இதுதான் நெரேட்டிவ் அரசியல். இது தாவேகா செஞ்சிருச்சுன்னா ஐயோ தாவேகா பண்ணிச்சு, ஐயோ தாவே ஏன் சொல்றீங்க? நீங்களும் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். மேகமலை பிரச்சனை கூட இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய வரலாறு கிறிஸ்டி. நம்ம ஒரு 1.5 மணி பேசினா கூட பத்தாது. அது அதுக்கு வந்து அவரே எம்எல்ஏ வாய் விட்டு மாட்டிக்கிட்டாப்ல. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. நேர்காணலுக்கு நன்றி. நன்றி கிறிஸ்டி.